ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிசி மேக்ஸில் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு ப்ராபபிலிட்டி, புள்ளியியல் மற்றும் நிகழ்தகவு. இதில் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா. அதாவது டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டாஸை வந்து பார்த்திங்கன்னா மீடியன் கேட்குறாங்க. ஸோ மீடியன் அப்படின்னா அந்த மிடில் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மீடியன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ கொடுத்துருக்கிற நம்பர்ஸை ஃபஸ்ட்டு நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு அதில் மிடில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் தான் மீடியன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை மிடில் 2 நம்பர் வந்துச்சுன்னா அந்த 2 நம்பர்ஸையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். அவ்வளோதான். இதுதான் ரெண்டே மாடல் தான். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், முதல்ல கொடுத்துருக்கிறத அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க. இப்போ என்னென்ன நம்பர் இருக்குது பாருங்களேன். 1, 2, 3, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7, அதுக்கடுத்தது 9, 14, 15, ஓகேங்களா, 18, 21, அதுக்கடுத்து 28, 46, 59. ஸோ அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டோம். இந்த அசெண்டிங் ஆர்டரில் எழுதுனதில் பாருங்கள், மிடில் வந்து எத்தனை நம்பர் வருது பாருங்கள். மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 நம்பர் இருக்குது. அப்போ மிடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிடில் வந்து 2 நம்பர் வரும். எப்படின்னா 12/2 ஒரு நம்பரும் 12/2 + 1. அதாவது நமக்கு என்ன ஃபார்முலா, n/2 + 1. இதான் வந்து, அதாவது இரட்டைப்படையில் எண்கள் இருந்துச்சுன்னா அதில் மிடில் டேர்ம், அதாவது இடைநிலை சொல்லுவாங்களே, அது மீடியன், இடையில் இருக்கிற நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. ஸோ அப்போ 6/2 வந்து 12/2 வந்து 6 இல்லையா? ஸோ 12/2 6, 6 + 1 7. அப்போ 6வது நம்பர் 7வது நம்பர். அப்போ பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7. சரி, இந்த 6, 7 அவ்வளோதான். இந்த 14, 15 தான் மிடில் டேர்ம். இது ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுங்க. அப்போ 29 வரும். 29 2ஆல் வகுத்தா 14.5. ஸோ ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன். ஸோ ஆன்சர் வந்து டி ஆப்ஷன். அடுத்தது பாருங்கள், 7 மாணவர்களின் தின செலவிற்காக வாங்கிய பணம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இவற்றின் இடைநிலை அளவை காண்க. மீடியன் கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள், 7 நம்பர் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில், அதாவது ஏறு வரிசையில் எழுதி அதில் மிடில் இருக்கிற நம்பர் எழுத போகிறோம். ஏறு வரிசையில் எழுதுங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிறதுல சின்ன நம்பர் எது அப்படின்னா 20, 22, அப்புறம் 23, 26, 28, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 40, 42, 43. ஸோ அப்போ இடையில் இருக்கிற நம்பர்னு பார்த்திங்கன்னா 28 தான். ஸோ அதுதான், அவ்வளோதான். ஸோ 28 தான் இடைநிலை. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றைப்படை எண்ணிக்கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் மிடில் டேர்ம் வந்து 1 தான் வரும், மீடியம். அதே தான் பாருங்கள், 3, 4, 5, 3, 6, 7, 2. இப்போ இதுலேயும் 7 நம்பர் தான் இருக்குது. அப்போ ஏறு வரிசையில் எழுதி மிடில் இருக்கிற நம்பர் எழுதான். 2, 3, 4, 5, 6. ஆக்சுவலாக 2, 3 2 முறை வந்திருக்கு. அப்போ 2 முறை எழுதணும். 3, 3, அதுக்கடுத்து 4, 5, 6, 7. ஸோ அப்போ மிடில் நம்பர் பாருங்கள், சென்டரில் 4 தானே இருக்குது, அதுதான் வந்து இடைநிலை. அடுத்தது பாருங்கள், x, x + 2, x + 4, x + 6, x + 8 என்ற விவரங்களின் சராசரி 16 எனில் xின் மதிப்பு. பொதுவாக சராசரிக்குன்னா ஃபார்முலா ஆவரேஜ். சராசரிக்கு என்ன ஃபார்முலானா ΣX/n. அதாவது மொத்த என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையும் கூட்டணும், கூட்டி டோட்டல் எண்ணிக்கையில் வகுக்கணும். இப்போ மொத்தமாக இருங்க, இங்கே 5 எண்கள் கொடுத்துருக்காங்க, இந்த 5 எண்ணையும் கூட்டி 5ஆல் வகுக்கணும். அதான் சராசரின்றது. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க பார்க்கலாம். அதாவது x + x + 2 + x + 4, x + 6, x + 8. இது எல்லாத்தையும் கூட்டி பை என்ன பண்ணோம், 5ஆல் வகுக்கணும். அது எதுக்கு சமம் அப்படின்னா 16க்கு சமம். ஏன்னா சராசரி கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த எக்ஸெல்லாம் கூட்டுங்க, எக்ஸ் மொத்தம் 5x. இப்போ 5x ப்ளஸ் இந்த நம்பர்லாம் கூட்டுங்க, 2, 4, 6, 12, 20/5 = 16. இப்போ இந்த 5 குறுக்கு பெருக்கு பண்ணால் 16 5 என்ன வரும், நமக்கு 80 வரும். அப்போ என்ன வருது ஆன்சர்னால் 5x + 20 = 16 × 5 வரும். இப்போ நமக்கு x தான் வேணும் இல்லையா?
5x ஈக்குவல் டு 16 5 80 80 மைனஸ் ப்ளஸ் 20 அந்த பக்கம்னா மைனஸ் 20. அப்போ 5x ஈக்குவல் டு 60 வரும். அப்போ x ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60/5. 60 5ஆல் வகுத்து தானே வரும். ஆன்சர் வந்து 12 12 5 60. ஸோ ஆன்சர் வந்து அப்போ எக்ஸோட மதிப்பு தான் கேட்குறாங்க. இப்போ எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ஆன்சர். அடுத்தது பாருங்கள், கீழ்கண்ட விவரங்களின் இடைநிலை அளவு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இடைநிலை அப்படின்னா ஏர் வரிசையில் எழுதி மொத்தம் 7 நம்பர் தான் இருக்குது. ஏர் வரிசையில் எழுதி அப்படியே மிடில் என்ன நம்பர் வருதோ அதை எழுதிக்க வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு 12 18 32 51 58 92 106. ஸோ மிடில் இருக்கிறது வந்து என்னது 51. அடுத்தது பாருங்கள், அதே தான் இடைநிலை அளவு கேட்குறாங்க. மொத்தம் எத்தனை நம்பருக்கு வரும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ 12 இருக்குது. ஸோ ஏறு வரிசையில் எழுதி மிடில் இருக்கிற 2 நம்பரை கூட்டி 2ஆல் வகுக்கணும் இல்லையா? முதல்ல ஏறு வரிசையில் எழுத நம்பர் ஃபஸ்ட்டு எது வரும் பாருங்கள், 248. இது ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 252 செகண்டு, 256 வந்து தேர்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 265 ஃபோர்த்து, 267 ஃபிஃப்த்து இல்லையா? அதுக்கடுத்து 276 சிக்ஸ்த்து. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 300ல் ஏதாவது இருக்கா பாருங்கள், இல்லை. அடுத்தது 400 482 7. அதுக்கடுத்தது சாரி அதாவது 276 6 ஆச்சுங்களா? 284 7. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 482 வந்து 8. அதுக்கடுத்தது 526 வந்து 9. ரைட்டுங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 625 10. அப்புறம் இது 11, இது 12. இதில் ஆக்சுவலாக 6வது நம்பர் 7வது நம்பர் அதான் இடைநிலை. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஃபார்முலா சொல்லியிருக்கலையா, 12/2 12/2 + 1. அப்போ 6வது நம்பர் 7வது நம்பர் அது ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். 6வது நம்பர் 7வது நம்பர் இங்கே பாருங்கள். 6வது நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 276, 7வது நம்பர் 284. ஸோ 276 + 284 ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுங்க. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுத்திங்கன்னா என்ன வரும்னா 560 வரும். 560 2ஆல் வகுக்கும்போது 280 ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் 280. அடுத்து பாருங்கள், இதுவும் அதேமாதிரி இடைநிலை கேட்குறாங்க. இதில் மொத்தம் 7 நம்பர் இருக்குது. அப்போ மிடில் என்ன வருது அது அசைனிங் ஆர்டர், அதாவது ஏறு வரிசையில் எழுதுங்க. 5 6 8 9. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12 13 17. ஸோ மிடில் எது வருது 19. ஸோ ஆன்சர் சரி மிடில் 9. ஸோ ஆன்சர் வந்து 9. அடுத்து பாருங்கள், இப்போது முதல் 8 குறையற்ற முழு எண்களின் இடைநிலை அளவு யாது? முதல் 8 நம்பர் எடுத்துங்க, அதோட இடைநிலை கேட்குறாங்க. அப்போ 1 2 3 4 5 6 7 8. அப்போ மிடில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 5 தான். முதல் 8 தானே சொல்கிறேங்க. முதல் 8 குறையற்ற முழு எண்களின் ஃபஸ்ட்டு 8 நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். ஓகேங்களா? அப்போ என்ன வரும் பாருங்கள், இடைநிலைனா முதல் 8 தானே சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து 4 5 ரெண்டுத்தையும் இது பண்ணிங்கன்னா 4.5 ஒரு ஆன்சர். ஃபஸ்ட்டு 8 ஆன்சர் தப்பாக இருக்குது. 4.5 வரணும். ஏன்னா 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் 8 நம்பரு. அதில் மிடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 5 தான் மிடில் வரும். அது ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுத்திங்கன்னா 4.5 வரும். ஸோ ஆக்சுவலாக 4.5 கொடுத்தோன்னே இங்கே 3.5 கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பார் கொடுத்துருக்காங்க. சம்மேஷன் எனில் மாறுபாட்டு கெழுவை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. மாறுபாட்டு கெழுனா சிபி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அர்த்தம். சிபி அதுக்கு என்ன ஃபார்முலானா சிபி ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. இதுதான் ஃபார்முலா. அப்போ நமக்கு என்ன தேவைப்படுது பாருங்கள், எக்ஸ் பார் தேவைப்படுது கொடுத்துட்டாங்க. ஆனால் சிக்மா தேவைப்படுது இல்லையா? சிக்மா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா சிக்மா கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தான் நம்ம சிபி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். சிக்மாக்கு என்ன ஃபார்முலானா ரூட் ஆஃப் சம்மேஷன் x² n மைனஸ் சம்மேஷன் x/n. இந்த சம்மேஷன் x/n தான் இதை வந்து இன்னொரு நேம் வந்து எக்ஸ் பார்னு சொல்லும். அப்போது சம்மேஷன் x² வந்து
1530 டிவைடட் பை 10 மைனஸ் இதுக்கு அப்படியே 12ன்னு டேரெக்டாக போட்டுக்கலாம். இது ஒரு 0 அடிச்சிட்டோம்னா 153 வரும். 153ல் 12 போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 141 வரும். சரிங்களா? 141 அதுதான் வந்து சிக்மா. சிக்மா வந்து 141 சிக்மா. இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் CV ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 141, வெறும் 141 இல்லை, ரூட் ஆஃப் 141 சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. அப்போது சிக்மா என்ன பாருங்கள், சிக்மா வந்து ரூட் ஆஃப் 141 டிவைட் பை எக்ஸ் பார் 12. சாரி, ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன், சாரி தப்பாக போட்டோம். அதாவது நமக்கு என்ன ஃபார்ம்னா சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர். ஆக்சுவலாக ஹோல் ஸ்கொயர் பண்ணாமல் விட்டுட்டு நம்ம சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் வந்து பார்த்திங்கன்னா அதான் 1530 10ஆல் வகுக்கும்போது 153 வந்துடும். அது பிரச்சனை இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா 12, ஆக்சுவலாக 12 ஸ்கொயர் பண்ணணும். சம்மேஷன் எக்ஸ் பை என் 12 ஸ்கொயர் பண்ணி 144. ஓகேங்களா? 144 இது பண்ணிங்கன்னா 9 வரும். 9 ரூட் எடுத்தால் 3 வரும். அப்போ சிக்மா வந்து 3. சாரி, ஒரு சின்ன தப்பு. சிக்மா வந்து 3. சரியா? சிக்மா வந்து போடுறேன். இப்போ இது எதுவுமே எந்த ஃபார்முலாவில் போட போகிறீங்க? சிவி ஃபார்முலாவில் போட போகிறீங்க. சிவி ஃபார்முலானா சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. இதுதான் ஃபார்முலா. இப்போ அதில் சிக்மா தான் இப்போ கண்டுபிடிச்சிட்டோமே 3, எக்ஸ் பார் வந்து 12 இன்ட்டு 100. இதுக்கு அடிச்சுட்டா 4 வரும். இந்த 4க்கு இதுக்கு அடிச்சுட்டா 25 வரும். ஸோ ஆன்சர் வந்து 25. சிவி வந்து 25.